வணக்கம், இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க A to Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், தென் ஏஜ் ரிலாக்ஸேஷன், இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும், இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னுமே ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கான ஃபுல் டீட்டெயிலுமே தெளிவாக தெரியல. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றதுல நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் அதெல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ முடியும் போது, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். நான் எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட்னா அதில் இவ்வளோ இருக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை உங்களுக்கு இதில் இன்னும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படிலாம் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் ஒரே மாதிரியான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக வீடியோவையுமே ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு ரிட்டன் எக்ஸாமு, அதுக்கப்புறம் வைவா, அதாவது இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க அந்த வைவா, அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம், இந்த 3 லெவல் தான் நமக்கு எக்ஸாம் இருக்க போது. இதில் நமக்கு ஃபிசிக்கல் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த 1500 மீட்டர் நம்ம ஓடுறது, ரன்னிங்கோ, லாங் ஜம்மோ, ஷார்ட் புட்டோ, அது மாதிரி எதுவுமே நமக்கு ரோப் கிளைம்பிங் அப்படின்ற எந்த இதுவுமே நமக்கு இதில் கிடையாது. ஃபிசிக்கலே இதில் கிடையாது. ஃபிசிக்கலில் ஒன்று என்னென்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் தான். அவங்களோட ஹைட்டும் செஸ்ட்டு மட்டும் தான் மெஷர் பண்ணுவாங்க. அதுவுமே ஹைட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு ரொம்ப கம்மியான ஹைட்டு தான் இருக்கும். அந்த ஹைட்டை நார்மலாக தாலுக்கு எஸ்ஐ, ஏஆர் எஸ்ஐ கூட இருந்தால் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது, இப்போ நார்மலாக ஏஆருக்கு தாலுக்கெலாம் பார்க்கும்போது 170, மென்ஸ்க்கு 170 ஹைட் இருக்கும். ஆனால் இதில்ங்கும்போது 163, 7 சென்டிமீட்டர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஹைட்டுனால தான் நான் எக்ஸாமுக்குள்ளே உள்ளே போகல அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு ஹைட்டு மட்டும்தான் இந்த எக்ஸாமில் மெஷர் பண்ண போகிறாங்க. அந்த ஹைட்டுமே 7 சென்டிமீட்டர் நமக்கு கம்மியாக தான் கொடுக்காங்க. ஸோ ஹைட்டு யாரெல்லாம் கம்மியாக இருந்து நான் இன்னும் எஸ்ஐக்கு நல்லா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னால் உள்ளே போக முடியல, ஃபிசிக்கல் பண்ண முடியாது, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் என்கிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென் அண்ட் விமன் எல்லாருக்குமே ஹைட் என்ன அப்படின்றதுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வரிசையாக இந்த வீடியோ படி பார்க்கலாம். இப்போ நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போகலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு டவுட் என்ன இருக்குன்னா, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் பிகாம் முடிச்சிருக்கேன், இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஆனால் இதுக்கான நம்ம எஸ்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் இது வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா டிகிரி, அதாவது ஏதாவது ஒரு சயின்ஸ் டிகிரி தான் முடிச்சிருக்கணும். சயின்ஸ் டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சியில் பிஎஸ்சி மேக்ஸாக இருக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், பிஎஸ்சி நர்சிங்காக கூட இருக்கலாம். நீங்கள் கம்பல்சரி பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் நர்சிங் முடிச்சிருக்கீங்க, அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தா கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் பிஇ, பிகாம், பிஏ இதெல்லாம் முடிச்சிருப்பீங்கள்ல, அதாவது பேச்சுலர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க, பிகாம் முடிச்சிருக்கோங்க, பிஏ முடிச்சிருக்கோங்க, இதுக்கு அப்ளை பண்ணவே முடியாது. இது போன வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த வருஷம் நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ கூட நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ கூட நமக்கு எஸ்ஓசிஓக்குமே எஸ்ஐ கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறலாம். ஏன்னா எஸ்ஓசிஓனா ஒன்றும் இல்லை, சீன் ஆஃப் க்ரைம் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுமே முந்திலாம் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த டைம் அவங்கள தனியாக செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறலாம். எஸ்ஓசிஓனா ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐனா என்ன செய்வாங்க, அந்த இடத்துல இப்போ ஒரு க்ரைம் நடக்கு, அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்டோட பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து அதில் ஏதாவது க்ளூ கிடைக்குதா, அதில் இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க. ஆனால் எஸ்ஓசிஓ அப்படின்ற போது அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டையும் தாண்டி பிளட் சாம்பிளாக இருக்கட்டும், ஹேர் சாம்பிளாக இருக்கட்டும், வேறு ஏதாவது சாம்பிள்ஸ் கிடைக்குதா அதையும் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இது தான் எஸ்ஓசிஓவோட வேலை. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் எஸ்ஓசிஓ இவங்க ரெண்டுத்துக்குமே சயின்ஸ் டிகிரி போதுன்னு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு கண்டிப்பாக சயின்ஸ் டிகிரி போதும். பட் எஸ்ஓசிஓவை பொறுத்தளவு அவங்க ஃபிங்கர் சயின்ஸ் டிகிரியும் தாண்டி இன்ஜினியரிங்கும் அவங்களுக்கு தேவைப்படும். இப்போ எலக்ட்ரானிக்கலாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், இதெல்லாம் எஸ்ஓசிஓவுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ இதனால் இந்த டைம் தனியாக எஸ்ஓசிஓ நடத்த போகிறதுனால, ஃபிங்கர் பிரிண்ட் கூடயே சேர்த்து எஸ்ஓசிஓவும் தனியாக கண்டக்ட் பண்ண போகிறதுனால எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்ன தர போகிறாங்க, எஸ்ஓசிஓ என்ன குவாலிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரிய வருது. நான் ஸோ இன்ஜினியரிங் முடிச்ச நிறைய பேர் ஃபிங்கர் பிரிண்ட் எழுத முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த டைம் உங்களுக்கு சான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே நான் அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி தனி வீடியோ போடுறேன். இப்போ இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது 10th + 12th + 3 வருஷம் டிகிரி பிஎஸ்சி மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் கொடுத்ததில் பிஎஸ்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சியில் நீங்கள் என்ன ஸ்ட்ரீமாக கூட இருக்கலாம், எந்த ஸ்ட்ரீமும் கூட இருக்கலாம்.
பிஎஸ்சியில் நீங்கள் வந்து நர்சிங் எடுத்துக்கலாம், அக்ரி எடுத்துக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கலாம், பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துக்கலாம், எதுனாலும் எடுத்துக்கலாம். பட் பிஎஸ்சியாக இருக்கணும் அப்படின்றது தான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வருஷம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறும். பிகாஸ் வந்து எஸ்ஓசிஓவில் வந்து தனியாக வந்து எஸ்ஐ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனால தான் வந்து நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா ஓபிசி கம்யூனிட்டி, அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியை தவிர்த்துட்டு மற்ற எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து ஏஜ் லிமிட் வந்து 32 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர், விடோ, இவங்க ரெண்டுத்துக்கும் வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 35 வயசு வரைக்கும், விடோவுக்கு 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தோன்னா 47 இயர்ஸும், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து 47 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஏஜ் தான். நீங்கள் வந்து மினிமம் ஏஜில் வந்து 47 வயசு வரைக்கும் இருக்கலான்றதை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே வந்து ஹைட் வந்து மென்ஸை பொறுத்தளவுக்கு 163யும், விமென்ஸ்க்கு வந்து 154 இருக்கணும். அதே இது வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேட்டகிரிலாம் வந்து, அதாவது இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா மென்ஸை பொறுத்தளவுக்கு வந்து 160 ஹைட்டும், விமென்ஸை பொறுத்தளவுக்கு வந்து 152 ஹைட்டும் இருந்தால் போதுன்றதை கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல சான்ஸ் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நமக்கு ஏஆர்க்காக இருக்கட்டும், தாலுக் எஸ்ஐயாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து ஹைட் மெஷர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு மென்னை பொறுத்தளவுக்கே வந்து 170க்கு மேலே இருக்கும், 170 இருக்கும். பட் இதில் நமக்கு வந்து வெறும் 163 சென்டிமீட்டர் தான். அதனால் வந்து ஹைட்டு நிறைய இல்லை, அதனால் நான் எஸ்ஐ அட்டன் பண்ணலைன்ற நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ வந்து ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு வந்து ஃபிசிக்கல் வேறு எதுவுமே கிடையாது. ரன்னிங்கோ, லாங் ஜம்மோ, ரோப் கிளைம்பிங்கோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்லி வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் மட்டும்தான். ஸோ யாரெல்லாம் வந்து நான் வந்து ஃபிசிக்கல் பண்ண முடியாது, பட் வந்து நான் ரிட்டன் எக்ஸாம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிடுவேன், அண்ட் வந்து ஹைட்டு கூட என்கிட்ட கிடையாது, பட் வந்து நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன், நல்லா மார்க் எடுத்துருவேன், ரிட்டன் எக்ஸாமில் நல்லா மார்க் எடுத்துருவேன், நல்லா ஃபிசிக்கல் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வந்து சூப்பரான சான்ஸ் தான். ஏன்னா இதில் நமக்கு ஃபிசிக்கலும் கிடையாது, ஹைட் மெஷர்மெண்ட்டும் ரொம்ப கம்மி தான். இன்னும் நிறைய பேருக்கு கனவு இருக்கும், நான் வந்து ஹைட்டு கம்மியாக தான் இருக்கேன், பட் வந்து எனக்கு டிஃபென்ஸ் எக்ஸாமில் இருக்கணும், நான் ஒரு போலீஸாக ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பர் சான்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அன்யூனிஃபார்ம் தான். யூனிஃபார்ம் மட்டும் தான் இவங்களுக்கு கிடையாது. மற்றபடி ஏஆராக இருக்கட்டும், தாலுக் எஸ்ஐயாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கோ டிபார்ட்மெண்ட்டில் அதே பொறுப்பு தான் இவங்களுக்கும். ஸோ வந்து அவங்க யூனிஃபார்மில் இருப்பாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அன்யூனிஃபார்மில் இருப்பீங்க. இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாமை பொறுத்தளவுக்கு பார்ட் ஏல வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து எல்லாருக்குமே காமன் தான். 100 மார்க்ஸ்க்கு வந்து 40% வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். அதாவது 40 கொஷின் கரெக்டாக போட்டிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. இதில் 40 கொஷின்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் மெயின் பேப்பரே திருத்த ஆரம்பிப்பாங்க. இப்போ மெயின் பேப்பரை பொறுத்தளவுக்கு ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி நடத்துவாங்கன்னா, மெயின் ரிட்டன் எக்ஸாம் வந்து 85 மார்க்குக்கு நடத்துவாங்க. இதில் 55 மார்க்குக்கு நமக்கு வந்து ஜிஎஸ், ஜிகே இருக்கும். மற்றபடி 30 மார்க்குக்கு வந்து ரீசனிங்கு, மேக்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 30 மார்க்குக்கு இருக்கும். டோட்டலாக வந்து 85 மார்க்குக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதுவோம். இதே மாதிரி தான் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸுமே வந்து இதே 85 மார்க்கு தான் எழுதுவாங்க. அவங்க என்ன எழுதுவாங்கன்னா 45 மார்க்குக்கு வந்து ஜிஎஸ் பேப்பர் எழுதுவாங்க. பேலன்ஸ் இருக்க 40 மார்க்குக்கு நார்மலாக வந்து ஜென்ரல் எபிலிட்டி, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க வந்து ட்ரைனிங்கில் இருக்கும்போது அவங்களுக்கு லா பேப்பர்ஸ்லாம் நடத்திருப்பாங்கள்ல, அதுலேருந்து ஒரு 40 கொஷினும் எழுதுவாங்க. இப்போ வந்து ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இவங்க ரெண்டுமே வந்து 85 மார்க்குக்கு தான் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நமக்கு டோட்டல் வந்து 100 மார்க்குக்கு 85 மார்க்குக்கு ரிட்டன் எக்ஸாமும் 5 மார்க் வந்து ஸ்பெஷல் மார்க்கு கொடுப்பாங்க. அதாவது ஸ்பெஷல் மார்க்கில் நம்ம என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் மார்க்கில் வந்துடும். நெக்ஸ்ட்டு வைவா இன்டர்வியூ வந்து ஒரு 10 மார்க். இது டோட்டலாக வந்து 15 மார்க்கு. ரிட்டன் எக்ஸாம் ஒரு 85 மார்க்கு. இப்படி தான் வந்து 100 மார்க்கு இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. இதே இது நமக்கு வந்து டிஎஸ்பி, தாலுக் எஸ்ஐலாம் பொறுத்தளவுக்கு 70 மார்க்குக்கு ரிட்டன் எக்ஸாமும் 15 மார்க்குக்கு நமக்கு வந்து ஃபிசிக்கலும் வச்சுருவாங்க. இதில் வந்து ஃபிசிக்கல் இல்லாததுனால 85 மார்க்கை வந்து ரிட்டன் எக்ஸாம்க்கே கொடுத்துட்டாங்க. இந்த என்சிசி, என்எஸ்எஸ்லாம் வந்து எப்படி நமக்கு மார்க் தருவாங்க அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் வச்சிருந்தா எவ்வளோ மார்க்கு, பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா எவ்வளோ மார்க்கு. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்தளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லனாலும் சரி, காலேஜில் ஜோனல் லெவலில் விளாண்டிங்கன்னா எவ்வளோ மார்க் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை தெளிவாக வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து ஸ்பெஷல் மார்க் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து இதை நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு அவங்களுக்குமே ஸ்பெஷல் மார்க் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நேஷ்னல் போலீஸ் மீட் நடக்கும். அந்த போலீஸ் மீட்டில் வந்து கோல்டன் மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் இதை பொறுத்தளவுக்கு கோல்டன் மெடல் வாங்கியிருந்தீங்கன்னா வந்து 5 மார்க்கும், சில்வர் மெடலுக்கு 3 மார்க்கும், பிரான்ஸ் மெடலுக்கு வந்து 2 மார்க்கும் கொடுப்பாங்க. இதுதான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கான ஸ்பெஷல் மார்க். இதுதான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கான 5 மார்க்கு ஸ்பெஷல் மார்க் கொடுப்பாங்களா, அது இதுதான்.
டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மார்க்கோ என்சிசி என்எஸ்எஸ் மார்க்கோ கிடையாது. இது மட்டும் தான் ஸ்பெஷல் மார்க். இந்த மெடலில் ஏதாவது ஒரு மெடல் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க் வந்து இன்க்ளூட் ஆகும். மற்றபடி இன்க்ளூடாக வந்து ஸ்பெஷல் மார்க் எதுவுமே வராது. எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். 85 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். பட் வந்து நார்மல் எஸ்ஏ எக்ஸாம்லலாம் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து 3 மணி நேரம் தான் எக்ஸாம். பட் 70 மார்க்குக்கு தான் எக்ஸாம். நமக்கு வந்து 85 மார்க்குக்கும் வெறும் 3 மணி நேரம் தான். இதில் நமக்கு டோட்டலாக எத்தனை கொஷின் இருக்குன்னு பார்த்தோம்னா 170 கொஷின் இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து ½ மார்க்கு. ஸோ வந்து 85 மார்க்கு. இந்த 85க்கு நீங்கள் மினிமமாக 30 மார்க்காவது எடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இந்த மினிமம் மார்க்கெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணிக்கிடாதீங்க, கணக்கில் வச்சுக்காதீங்க. நீங்கள் கட் ஆஃபில் வரணும்னா கண்டிப்பாக வந்து நிறைய மார்க் எடுக்கணும். இது வந்து மினிமம் மார்க்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து கொடுத்துருக்குது. ஆனால் 30 மார்க்லாம் எடுத்தால் நீங்கள் கட் ஆஃபில் கூட வர முடியாது. ஸோ வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு வந்து 500 ரூபா வந்து எக்ஸாம் ஃபீஸாக இருக்கும். அதே இது நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கும்போது நீங்கள் ஓப்பன்லேயே எழுதலாம், டிபார்ட்மெண்ட்லேயே எழுதலாம். அப்படின்னா வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ் வந்து எக்ஸாம் ஃபீஸாக இருக்கும். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்து எக்ஸாம் எவ்வளோ நேரம், எத்தனை கொஷின்ஸ் இருக்கும், ஹைட் என்ன, இதெல்லாம் தான் கொடுத்துருக்கேன். ரிட்டனும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா வந்து நிறைய பேருக்கு இருக்க டவுட்டு, டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு ரிசர்வேஷன் இருக்குதான்றது தான் நிறைய பேருக்கான டவுட்டாக இருக்கும். இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாம்லேயே வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு 20% ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ தைரியமாக வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்தளவுக்கு எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வருவீங்க அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இந்த 16 விதமான ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க மட்டும் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து இன்க்ளூட் ஆவீங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. பிஎஸ்டிஎம் முடிச்சவங்களுக்கு, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் வரைக்கும் நீங்கள் தமிழ் வழி கல்வியில் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு பிஎஸ்டிஎம்லேயே வந்து இன்க்ளூட் ஆகுவீங்க. ஸோ வந்து பிஎஸ்டிஎம் வேணும். பிஎஸ்டிஎம்மில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏலையுமே வந்து 20% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்லாம் வந்து இப்போவே நீங்கள் ஆன்லைனில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைமில் எடுக்க போயிட்டு சர்வர் பிஸியாக இருக்கும், அப்படி இல்லைனா வந்து ஸ்கூல்லேருந்து இன்னுமே நமக்கு வந்து அப்டேட் தராமல் இருப்பாங்க அப்படின்ற நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போவே வந்து பிஎஸ்டிஎம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு காலேஜ் வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க இப்போவே. ஏன்னா இந்த வருஷம் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்லாம் என்ன ரெடி பண்ணி வைக்கணுமோ, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஃபிசிக்கல் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். மெடிக்கல் உண்டு. ஆஸ் யூஷுவல் வந்து எல்லா எஸ்ஐ எக்ஸாமுக்கு எப்படி இருக்குமோ மெடிக்கல், அதே மாதிரி தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமுக்குமே இருக்கும். அவ்வளோதான். மோரோவர் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்குமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாம்னால் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும், நிறைய தெரியாத விஷயங்களும் இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து டவுட் கிளியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி கிளியர் ஆச்சுன்னா நீங்கள் அதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் புதுசாக தான் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதில் நான் ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், அது கூடவே வந்து ஸ்போர்ட்ஸ் என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் வச்சுருக்கணும், உங்களுக்கு பிஎஸ்டிஎம் வேணுமா வேண்டாமா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரே விஷயத்தில் திரும்ப திரும்ப டவுட் வந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு வந்து ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோவாக நான் வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வந்து படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, அப்படி இல்லைனா வந்து ஹைட் இல்லாமல் பட் வந்து ஃபிசிக்கல் பண்ண முடியாது, அது கூடவே வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும் நல்லா பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அல்லது உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட்டான டிஎன்யூஎஸ்ஆர்பியை பற்றின வீடியோ உங்களுக்கும் வரும். தேங்க்யூ.